கல்லட்டியை விட 100 மடங்கு ஆபத்தான சாலை. இந்த சாலையை பற்றி சுருக்கமாக ஒரு 2 வரியில் சொன்னோம்னா, உள்ளூர் மக்களே செல்ல அஞ்சும் சாலைங்க. பார்த்திங்கன்னா அவ்வளோ நம்ம ரெஸ்ட்டு கொடுத்துருந்தோங்க. ஆனால் பிரேக் ஸ்வீட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிரும். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து போகிற மாதிரி தாங்க இருக்குது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு தரமான நைட் ரைடு தாங்க. இன்றைக்கி நாம் எங்கே போயிட்டுருக்கோன்னா, கீழ்கோத்தகிரியில் இருக்க ஒரு மலை கிராமத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். நாம் போகக்கூடிய அந்த மலை கிராமத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கெரிக்கியூருங்க. பொதுவாகவே இந்த கெரிக்கியூர் போகிறதுக்கு ஒரு 2-3 வழி இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆபத்தான சாலையில் தான் பயணிக்க போகிறோங்க. ஏன் இதை நான் ஆபத்தான சாலைன்னு சொல்கிறேன்னா, எல்லாருமே கல்லட்டியை கேள்விப்பட்டிருப்பீங்க. கல்லட்டியை விட ஒரு 100 மடங்கு ஆபத்தான சாலைன்னு சொல்லலாம். கல்லட்டியை விட 100 மடங்கு ஆபத்தானதும் ரொம்ப செங்குத்தாகவும் இருக்கும். இப்போ நம்ம அந்த சாலையில் தான் நம்ம பயணித்து நம்ம போக போகிறோம். மக்களே, இங்கே பாருங்கள், இன்னும் நம்ம அந்த ரோட்டுக்கே போய் ஜாயின் பண்ணல. அதுக்குள்ளேயுமே ரோடு எவ்வளோ டேஞ்சராக இருக்குதுன்னு பாருங்கள். இது ஆக்சுவலாக பார்க்க உங்களுக்கு நார்மல் பெண்டு மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம 2-3 ரிவர்ஸ் எடுத்து தாங்க வளைக்க முடியும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராக இருந்தால் மட்டும்தான் அந்த ரோட்டில் வந்து ஓட்ட முடியும். நமக்கு மேலே பார்த்திங்கனாலே ஒரு கார் வந்து பிரேக் டவுன் ஆகி நின்றுருக்குங்க. அவங்க வந்து மேலேருந்து ஏற்றிட்டு வந்து வண்டி ஹீட் ஆகி நின்றுச்சு போல், அங்கே நின்றுருக்காங்க. மக்களே, நான் சொன்னங்களே அந்த கல்லட்டிக்கு அப்போன்னு சொல்லி ஒரு சாலை, இன்னும் அவ்வளோதாங்க. இன்னும் நம்ம 2 கிலோமீட்டரில் வந்து அந்த சாலையை வந்து நம்ம போய் சேர்ந்துடலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீ எஸ்டேட்லாம் பார்க்க முடியாது. 2 சைடுமே ஃபுல்லாக அடர்ந்த காடாக தான் இருக்க போகுது. வாங்க நம்ம அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அண்ணா, நாம் போகிற இந்த ரோடை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இந்த சாலையை பற்றி சுருக்கமாக ஒரு 2 வரியில் சொன்னோம்னா, உள்ளூர் மக்களே செல்ல அஞ்சும் சாலைங்க. உதவிக்காரர்களுக்கே பெரும்பாலும் அறிந்திராத சாலை. எப்படி வண்டி இப்போ முதல் கீரை தான் போயிட்டுருக்கேன். ஆனால் வண்டி 40 கிலோமீட்டர் வேகத்தில் மேலே போயிட்டுருக்கு. ரொம்ப ஆபத்தான சாலை மாதிரி தான் தெரியுதுங்கண்ணா. பாருங்க, ஃபஸ்ட்டு கீரை தான் போயிட்டுருக்காரு. வண்டி பார்த்திங்கன்னா 40-50 போயிட்டுருக்குது. பிரேக்கு அழுத்தவும் கூடாதுங்க. வாய்ப்பு இருக்கும்போது அவ்வப்போது வண்டிக்கு ஓய்வு கொடுத்து போய்க்கிறது நல்லது தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது ஒரு யானை காடும் கூடங்க. சில நேரங்கள் இந்த பாதையிலேயே யானைகள் கூட நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யானை நின்று நம்ம வண்டியை பின்னோக்கி எடுக்கிறதோ முன்னோக்கி எடுக்கிற கூட வாய்ப்பு குறைவு தான். ஆனால் வண்டியோட 2 சக்கரங்களும் சாலை விளிம்பில் தான் இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு வண்டிக்கு உண்டான இடம் தான் இருக்குது இந்த சாலையில். அதனால் பின்னோக்கி எடுக்கிறதுங்கிறது. பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளை பண்ணுறீங்க, சைடில் ஓடிடுச்சு. எடுத்துக்க. ப்ரைவேட் முன்னாடி பார்த்தீங்கன்னா யானை சாணி தானே அது. ரொம்ப பழசு போல்.
காரமடை. ஆமாம் ஆமாம். போகலாங்களா? எது இதுக்கு மேலே? அதுங்களா? சரி அந்த அதுக்கு மேலே காரமடை டைம் கூப்பிட்டு போனாரு அப்படியே. அப்படிங்களா? அப்படியே போனால் காரமடை இருக்கா? இல்லைங்க, காரமடைக்காரர் போனார் வந்தார்ல, வேலை நடந்துட்டு இருக்கு போல இருக்கு. ஏன்னா போன டைம் வரும்போது இங்கே ஒரு ஆந்தையெல்லாம் பார்த்தேன், ஞாபகம் இருக்குங்களா? போனவரை நம்ம இவ்வளோ தூரம் வந்தோமா? ஆமாங்க, மலையில் நானும் கௌதம்லாம் நினச்சிட்டு வரும்போது நம்ம கூட இல்லை, நம்ம கூட வரல. நீங்கள் அவரு காரமடை கூட வந்த போது. காரமடை கூட வந்தப்போ அதான் இருக்கும். யானை நடந்தே வந்திருக்கும் போல ரோட்லயே. ஆமாம், வேற வழி கிடையாது வரதுக்கு. இல்லை அது காட்டுக்குள்ளேயே இறங்கி வரும். ஒருவேளை இரவு அது எளிதாக இருக்கும். ஓகே ஓகே. இரவு நேரம் வண்டி போக்குவரத்து இருக்காது. இந்த சாலையில் பகல் நேரத்துலேயே போக்குவரத்து இருக்காது. பெரும்பாலும் யானை பார்த்துருக்கீங்களா அந்த சாலையில்? இல்லை இல்லை, இது வரைக்கும் பார்த்ததில்லை. ரோடு பார்த்தீங்கன்னு தெரியுங்க, அவ்வளோ ஷார்ட்டாக இருக்குன்னு சொல்லி. நல்லா ஒரு குறுகிய ரோடு தான். கொஞ்சம் மோசம். கல்லட்டியோட மோசங்க அந்த ரோடு. கல்லட்டி வந்து நமக்கு பக்கத்தில் தடுப்பு சுவர்கள் இருக்குங்க. இங்க பாருங்க, தடுப்பு சுவர்களே கிடையாது இங்கெல்லாம். நம்ம அண்ணன் என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா, கல்லட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பின் பெண்டுக்கு நடுவில் அந்த இதெல்லாம் வச்சிருப்பாங்க, தடுப்பு சுவர்லாம் வச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே இரு வழி பாதையுமே இருக்கு. 2 வண்டிகள் எளிதாக போகக்கூடிய இது இருக்கும். இங்கே வந்து ஒரு வண்டி போகும்போது எதிர்ப்புற சைக்கிள் கூட, ஒரு மிதி வண்டி கூட வர முடியாது. ஆனால் சரியான இறக்கங்கண்ணா. நல்லா இருக்கா? பல்லாமரம்.
ஓய்வு தேவையா யாருக்கு? டென்ஷன் நிறுத்துவோம். மற்றபடி எல்லாம் மற்றபடி எல்லா வண்டியும் வருவாங்க. அதான் இந்த உள்ளூர் மக்கள் விளைவிக்கிற காய்கறி ஏற்றிக்கிறதுக்காக அந்த வண்டிகள் வரும். அதாவது பிக்கப் சொல்கிறாங்களே, பொலேரோ பிக்கப், அந்த வண்டிகள் தான் பெரும்பாலும் வரும். மற்றபடி உள்ளூர் மக்கள்லாம் இருசக்கர வண்டிகள் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா இதில் வந்து எளிதாக இந்த 4 சக்கர வாகனத்தில் வந்து போக முடிய பாதை கிடையாது இது. அதனால் இருசக்கர வாகனம் தான் மீதியாக பயன்படுத்துவாங்க. அவங்க காய்கறி இந்த மாதிரி சரக்குகள் கொண்டு போகிறதுக்கு மட்டும் அந்த பிக்கப் வண்டி வந்து போகும். மற்றபடி வேறு எந்த வண்டி இதில் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவுங்க. ஓ, நீங்கள் கரடிலாம் பார்த்துருக்கீங்களா அந்த ரோட்டில்? கரடி, சிறுத்தை. ஓ, சிறுத்தை பார்த்துருக்கீங்க? சிறுத்தை பார்த்துருக்கேன், கரடி பார்த்துருக்கேன். யானைகள் பார்த்ததில்ல. ஏன்னா யானைகள் வந்து இந்த பகுதியில் குறிப்பிட்ட சில காலங்கள், அதாவது இந்த பலாப்பழம் காலங்கள் அந்த மாதிரி, அது போல குறிப்பிட்ட இந்த சீசன்னு சொல்கிறாங்கல்லங்க, அந்த மாதிரி காலங்களில் தான் நடமாட்டம் இருக்கும். அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்சோன்னா அது வேறு இடம் நோக்கி போயிருங்க. யானைகள்லாம் இடம் மாறி போயிருங்க. ஓகேங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ நம்ம ரெஸ்ட்டு கொடுத்துருந்தோங்க. ஏன்னா பிரேக் ஸ்வீட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிரும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து போகிற மாதிரி தாங்க இருக்குது. மழைக்காலங்களில் வர்றது கொஞ்சம் கடினம் தான், ரிஸ்க்கு தானே. ஆமாம், ஏன்னா வழுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஏன்னா தார் ரோடாக இருந்தால் கூட தைரியமாக இருக்கலாம். ஏன்னா சிமெண்ட் ரோடுங்கும் போது நம்ம யோசிக்கணும். அதுவும் பாருங்கள், இப்போ வண்டிகள் போக்குவரத்து ரொம்ப குறைவாக. ஏன்னா நல்லா செடிகள்லாம் பாருங்கள், சாலையை வண்டி உரையிற அளவுக்கு இருக்குது. ஆமாம். பாருங்க ஹரிஷ், இடம் இருக்கா? இருக்கு, வாங்க கொஞ்சம் மேடம் திருப்புங்க. இல்லை அதான் கரெக்டாக. போங்க போய்க்கலாம். கீழே அது மேலே வீட்டுக்கு போகுதுங்க. திருப்பிக்கலான்னு நினைக்கிறேன். திருப்பதான் நினைக்கிறேன். ஆமாம், ரூம் இல்லை இன்னைக்கு. ரூம் தான் ஜல்லியில் இந்த இடம் அன்னைக்கு இங்கே தான் திருப்பிட்டு வாலிபால் நெட்டு ஏதோ ரெசார்ட் கட்டுறாங்க போலண்ணா. நீங்கள் வந்துருந்தீங்களா? ஆமாம், இங்கே திருப்பம். வந்துருந்தீங்க. டேரெக்டாக திருப்ப முடியாது. வண்டி கொஞ்சம் பொறுமையாக திருப்போம். சிமெண்ட் ரோடு போட்டு
அதுக்கு மேலாம் நான் வந்து வருது பாரு. நினைக்கிறமே இது ஃபர்ஸ்ட் டைம் காட்டெருமை நம்ம வண்டி மறைக்குது. கிராஸ் பண்ணி போகுது. மக்களே எங்கள் கெரிக்கியூரில் ஒரு ரெசார்ட் போட்டிருந்தாங்க. அந்த ரெசார்ட்டுக்கு போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரடி ஒரு யானை பார்த்திங்கன்னா ஒரு டஸ்கரு நமக்கு முன்னாடி தான் நின்றுருக்கு. வேற எதாவது கத்துது. பாகுபலியா நாளை யாரும் செம்ம டஸ்க்குங்க. பாத்தியா போகிறோம் மேலே போகிறோம். மக்களே பார்த்துருப்பீங்க, சரியாக ஒரு பயங்கரமான ஆஃப் ரோடு பண்ணி வந்திருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொக்கோடுன்னு சொல்லி ஒரு ரெசார்ட் இருக்குங்க. நாம் இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யானை அந்த கரடி ரெண்டுமே இந்த ரோட்டில் தான் நம்ம பார்த்தோம். நம்ம போய் அந்த உள்ளே போய் அந்த ரெசார்ட் மட்டும் விசாரிச்சுட்டு நம்ம ரிட்டன் வரலான்ட்ருக்குங்க. ஆனால் அந்த ரெசார்ட் வந்து கொஞ்சம் அனிமல் சைட்டிங் நல்லாயிருக்கும். நம்ம ஃப்யூச்சர்லாம் தங்கலாம்னு சொல்லி விசாரிக்க போயிட்டுருக்கோம். போயிட்டு அப்படியே நம்ம ரிட்டன் கோயம்புத்தூர் போகிறது தாங்க. மக்களே இன்றைக்கான வீடியோ ரொம்ப அட்வென்ச்சராகவும் த்ரில்லிங்காகவும் இருந்திருக்கும். இன்றைக்கி நாம் கடைசி வரைக்கும் எதுவுமே பார்க்கல. அந்த ரோடே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. கிட்டத்தட்ட ஒரு கல்லட்டியை விட ரொம்ப மோசம்னே சொல்லலாம். கடைசியாக நம்ம அந்த கொக்கோடு ரெசார்ட்டுக்கிட்ட தான் நம்ம அந்த யானை அந்த கரடி அந்த ரெசார்ட்டுக்கு போகிற வழியில் தான் நம்ம பார்த்தோம். ஓகே மக்களே, மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.